Hi friends, இன்னைக்கு வந்து 32 இன்ச் சைஸ் உள்ள ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறோம். இது அளவு ப்ளவுஸு. லைனிங் வந்து நான் கீழே விரிச்சு போட்டிருக்கேன். இப்போது நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறத பார்ப்போம். கீழே ஒரு லைன் போட்டுக்கணும். மடிச்சு வைக்க ஒரு 1.5 இன்ச் உள்ள ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போது அளவு ப்ளவுஸை 4 மடித்து சுருக்கத்தெல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இடுப்புக்கு மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம் ஹோல் உயரம் செஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கணும். கழுத்தினுடைய உயரம், நெக்கு, ஹைட்டு, ஷோல்டரின் அளவு எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆர்ம் ஹோலில் ஒரு சின்ன இந்த விரலை வச்சு அந்த பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிக்கணும். இப்போது அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டுக்கணும். ஹைட்டு தையலுக்காக 1/2 இன்ச், ஆர்ம் ஹோல் தையலுக்காக, பின் கழுத்து தையலுக்காக, ஷோல்டர் தையலுக்காக, பின் கழுத்து தையலுக்காக. செஸ்டினுடைய அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். 33 இன்ச் வருது. அப்போ 8.25 வரணும். 8.25 இருக்கான்னு பார்ப்போம். 8 ஒரு புள்ளி இருக்குது. 8.25க்கு மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து 1.25 இன்ச்சு ஆர்ம் ஹோல் வளைவு வெட்டுறதுக்காக 1.25 இன்ச் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து 5 இன்ச்சு வருது. இதில் பாதி 2.5 இன்ச்சு. இதிலிருந்து இந்த வளைவை கொண்டு போய்க்கலாம். இப்போ ஷோல்டருடைய அளவு வந்து 5.25 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் உயரம் வந்து 5.5 இன்ச்சு, நெக்கு அகலம் வந்து 2.5 இன்ச்சு, 1/4 இன்ச்சு தையல் போக 2.25 இன்ச்சு, பின் கழுத்தினுடைய உயரம் வந்து 6.25 இன்ச்சு. இப்போ இதுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஆர்ம் ஹோலை செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்காட்டு. இங்கேருந்து ஆர்ம் ஹோல் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிடலாம். கழுத்து வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச் மேலே, கீழே வந்து 2.5 இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா அகலமாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு கட், இடுப்பு மடிக்கிறதுக்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். இப்போது இது 2ஆக மடித்து டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல தான் டாட் பிடிக்கணும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் லைன் போட்டு வச்சுட்டேன். 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன். இது லைனிங் ப்ளவுஸு, அதனால் 1/2 இன்ச்சு விட்டுருக்குறேன். இப்போ இதுதான் ஸ்லீவு. ஸ்லீவை அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். கை சுற்றளவு, ஆர்ம் ஹோல் சுற்றளவு, கையினுடைய நீளம் அப்படியே மார்க் பண்ணால் போதும். இதை மடித்து இதனுடைய அளவை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவு 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்னதாக பஃப் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ இதில் ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இதிலிருந்து 1 இன்ச் மேலே எடுத்துக்கலாம். சின்னதாக ஒரு 2 ஃப்ளீட் பஃப் கேட்டிருக்காங்க, அதனால் 1 இன்ச் மேலே எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதிலிருந்து இது வந்து சின்ன ஸ்லீவ் தான், அதனால் ஒரு 2 இன்ச் இல்லை 2.25 இன்ச் எடுத்து அப்படியே இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஜாயின் பண்ணி அப்படி ஜாயின் பண்ணிட்டா இந்த இடத்துல நம்ம ஃப்ளீட்டு சின்ன ஃப்ளீட் வச்சு பஃபாக நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் கொடுத்துக்கலாம். வந்து இதில் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம், ஏன்னா இங்கே ஃப்ளீட் கொடுக்கும்போது இங்கே வந்து கம்மியாகும், அதனால் இந்த துணி அப்படியே எக்ஸ்ட்ரா அப்படியே இருக்கட்டும். இதை கட் பண்ண வேண்டாம். மடிச்சு தைக்க கட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு சின்னதாக கொஞ்சமாக அந்த வளைவு கைக்குழி வெட்டினா போதும். ரொம்ப வெட்ட வேண்டாம், இது பஃப் ஸ்லீவ்னால ரொம்ப வெட்ட வேண்டாம், லைட்டாக குடஞ்சி வெட்டினா போதும். இது ஃப்ரண்ட்டுன்றதுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எங்கேருந்து எங்கே வரைக்கும் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோமோ அது வரைக்கும் நம்ம அது கட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பார்ட் எடுத்து அப்படியே மேலே வச்சுட்டு இப்போ இதை இப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ரைட் கட்டிங்கு, அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்போல் மார்க் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஒரு 1.25 இன்ச் போல் நம்ம வெட்டுக்கலாம். இதுக்கு ஒரு நேராக ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த ஆம்போல் வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிடலாம். இதை இந்த இடத்துல கட் கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டை எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நெக் பாயிண்ட்டை கட் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு குழிவாக வெட்டிக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டு எவ்வளவு அப்படின்றத பார்க்கணும், எவ்வளோ இருக்குது அப்படின்றத. இப்போது அளவு ப்ளவுஸ் எடுத்து 1/4 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு அப்படியே ப்ளவுஸினுடைய ஃப்ரண்ட்டு முன் கழுத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன் கழுத்து வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு 1/4 இன்ச்சு தையலுக்காக வெட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு தையலுக்காக சைடில் ஒரு மார்க்கு தையலுக்காக, இதுக்கு கப் லென்த்து பார்க்கணும், மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக. அப்படியே நம்ம இந்த முன் கழுத்துக்கு உள்ள வளைவை போட்டுக்கலாம்.
இப்போது ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவை கட் பண்ணிக்கலாம். செஸ்டினுடைய அளவை நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 8.25 இன்ச் இருக்கணும். கரெக்டாக 8.25 இன்ச் இருக்குது. வந்து ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இதான் டாட்டும் மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி கட் பண்ண போகிறோம். அந்த பட்டி கட் பண்ணுறதுக்கு இடுப்புடைய சுற்றளவு எவ்வளவு அப்படின்றத பார்ப்போம். இதை அப்படியே மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து நம்ம ஒரு 2.25 இன்ச் பட்டிக்கு வைக்கலாம். அப்போது 4.5 இன்ச் வருது. இந்த 2.25 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட்டி 2.25 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வளைவு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் போட்டு இந்த பட்டி இப்படி தான் பட்டி வரணும். இதை வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியை கட் பண்ணிடலாம். பட்டி கட் பண்ணியாச்சு. இது ஃப்ரண்ட்டுன்னு தெரிகிறதுக்காக நம்ம கட் கொடுத்துக்கலாம். சைடு இதான் வந்து 33, 32, 33 இன்ச் சைஸுக்கான ப்ளவுஸ் கட்டிங்கு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் 32, 33, 34 வரைக்குமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லைனிங் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இதை இந்த மெயின் கிளாத்தில் வச்சு நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.